கட்சி வந்து திமுகவுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு விரிசலும் இல்லை, கூட்டணியில் விரிசல் இல்லை, அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு விளக்கம் கொடுத்தாங்க. சரி, அவர் விளக்கம் கொடுத்துருக்கா. இதை பற்றி திமுக கவலை பண்ணோம், நான் ஏன் கவலை பண்ணோம்? இல்லை அவருடைய ஆதவ ஆட்சியின் அவரோட துணை பொதுச்செயலாளர் அவர் விமர்சனம் வச்சிருக்காரு. விசிகே இல்லாமல் வட மாவட்டங்களில் திமுக வெற்றி பெற முடியாது, அப்போ திமுகவுக்கு அவருக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம். அந்த கருத்தை வைக்கும் போது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ரவிக்குமார் எம்பி ஆட்சியில் நான் என்ன சொல்கிறேன், அவங்க கட்சிக்குள்ளே இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் ஒன்று மாத்திரம் எனக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெரிகிற விஷயம். 2 கம்யூனிஸ்ட்டுகள், மற்ற கட்சிகள், விசிக எல்லாம் சேர்ந்து திரு விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் வந்து மக்கள் நல கூட்டணியா மாநாக்கு, அந்த கூட்டணிக்கு மொத்தம் அதான் அந்த கூட்டணிக்கே கிடைச்சது எவ்வளோ ஓட்டு? 6% தான். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில பேர் அப்படி ஒன்றும் தவிர்க்க முடியாத பெரிய அரசியல் சக்தி இல்லை விடுதலை சிறுத்தைன்னு நினைக்கிறாங்க, பேசுகிறாங்க. அதுலேயும் உண்மை இருக்குது. இதில் நம்ம கருத்து சொல்ல ஒன்றும் இல்லை, அவர்களுக்குள் சண்டை இருக்குங்கிறது தெரியுது, நடக்கட்டும். தமிழக அமைச்சரவையில் மாற்றம் இருக்குது, ஏமாற்றம் இருக்காதுன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இந்த ஆட்சி 3 வருஷமாக நடந்து கொண்டு இருப்பதே ஏமாற்றம் தானே. ஏன்னா இன்றைக்கி கூட திருநெல்வேலியில் மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு ஆயுதங்களோடு போயிருப்பது பிடிபட்டிருக்கா இல்லையா? மாணவர்கள் பள்ளிக்கு கல்லூரிக்கு ஆயுதங்களோடு போகிறார்கள். தொடர்ந்து படுகொலைகள் நடந்த வண்ணம் இருக்குது. ஒரே நாளில் 6 கொலை நடந்தது. எனக்கு ஊடக நண்பர்கிட்ட ஒரு வேண்டுகோள் தான், இன்னும் உப்பு பெறாத விஷயமெல்லாம் விவாதத்துக்கு வருது. தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாடு கொலைக்களமாகி போயிருக்கு. ஆளத் தெரியாத ஒருவர் முதலமைச்சராக இருக்கார். அதில் எனக்கு இருவேறு கருத்து இல்லை. இதை நீங்கள் விவாதிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிற மாதிரி ஊடக நண்பர்களுக்கும் இருக்குது. அதனால் இன்றைக்கி டாக் ஷோவில் அதை பற்றி மாணவர்கள் பையில் ஆயுதங்கள் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போனது இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இது ஆளத் தெரியாத ஒரு அரசு. மகாவிஷ்ணு விவகாரத்தில் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட 2 தலைமை ஆசிரியர்கள் மீண்டும் சென்னைக்கே வந்து இடமாற்றம் பண்ணியிருக்காங்க. அதே ஸ்கூலில் பண்ணியிருக்காங்களா? இல்லை, மாறுபட்ட ஸ்கூல். நான் என்ன சொல்கிறேன், இந்த சம்பவம் நடந்தது எந்த ஸ்கூலில்? சைதாப்பேட்டை மாடல் ஹை ஸ்கூல், அசோக் நகர் பெண்கள் ஸ்கூல். அசோக் நகரில் அந்த சம்பவம் நடந்தது. அதாவது சேலஞ்சட் பர்சன் பிரச்சனை பண்ணது, அவரோட பேசினது, அது சைதாப்பேட்டை மாதிரி மேல்நிலை பள்ளியில். அப்படி இருக்கிறத அசோக் நகர் ஸ்கூலில் இருக்கிற தலைமை ஆசிரியர் எதுக்கு மாற்றுறது? அப்படி இருந்தால் நம்ம மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சரை அவர் சொல்கிறார், பேட்டை பேட்டைக்கே. அவரோட பேட்டை எது? திருச்சி. அவரோட பேட்டை திருச்சியில் அரசு உதவி பெறுகின்ற பள்ளி, அதனுடைய தலைமை ஆசிரியர் சகாயமேரி. அந்த சகாயமேரி என்கின்ற தலைமை ஆசிரியரின் மகன் டாக்டர், அவர் பேர் என்ன? செபாஸ்டின் டேனியல். அந்த பேரை பார்த்த உடனே மகேஷ் பொய்யாமொழி டினையல் முடுக்க போகிறார். பேர் டேனியல்னு இருக்கே, அதனால் அதை பற்றி பேசினாரா? 40 பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கு. யாருடைய பள்ளி? அரசு உதவி பெறுகின்ற பள்ளி. தலைமை ஆசிரியை சகாயமேரியின் மகன் செய்ததுக்காக அங்கே இருக்க லோக்கல் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கு. ஆனால் மகேஷ் பொய்யாமொழி அதை பற்றி ஏன் பேசலை? கிறிஸ்டியன் சம்பந்தம் இருக்குன்னா என்னங்க இது? தமிழ்நாட்டில் செக்குலரிசம் இந்த பாதையில் போகுது. எல்லா மதத்தையும் சமமாக பாவிக்கணுமா இல்லையா? அதனால் கலர்டு விஷனோட மகேஷ் பொய்யாமொழி நடந்து கொண்டு இருக்கார். நான் இப்போ கிளைவ் ஹாஸ்டலில் நடந்தது, செவிரேறி குதித்தது அதெல்லாம் பேசலை. முன்ன டிஎம்கே ஆட்சிக்கு வந்த சமயத்தில் அது யார் செவிரேறி குதிச்சார், அவருக்கு மகன் யார், அவரோட பேரன் யார், அப்படியெல்லாம் நான் பேச வரல. ஆனால் அவர் நேர்மையாக நியாயமாக நடந்துக்கணுமா இல்லையா? அதனால் சொல்கிறேன்னா, உங்களோட கலர்டு விஷன் செல்லுபடி ஆகாது. அந்த தலைமை ஆசிரியை அந்த ஸ்கூலுக்கே திருப்பியும் she should be retransferred there. Thank you.